பிசினஸ்க்கு நீங்களே ஸ்கிரிப்ட் எழுதி அதை ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வெல்கம் டு வின்க்ரோ மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட். பிஸ்னஸ்க்கு ஸ்கிரிப்ட் எப்படி எழுதலாம், பிஸ்னஸ் ப்ரமோஷனில் வாய்ஸ் ஓவருக்கு என்னென்ன முக்கியத்துவம் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மறக்காமல் வின்க்ரோ மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் டான்னு உங்களுக்கு வரும். பிஸ்னஸ்க்கு விளம்பரம் அப்படிங்கிறது செடிக்கு தண்ணி மாதிரி. இதுதான் செடி காய் கனி எல்லாம் கொடுத்தாலும் தண்ணி ஊற்றினா தானே செடி வளரும். ஸோ அந்த மாதிரி தான் பிஸ்னஸ் ப்ரமோஷன் அப்படிங்கிறது. அதுக்கு ஸ்கிரிப்டிங் அண்ட் வாய்ஸ் ஓவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்னதான் ஏஐ வந்தாலும் அந்த ஹியூமன் வாய்ஸ் தான் ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு எமோஷனல் டச் கொடுக்கும். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டும் மக்களுக்கு வரும். ஸோ அதனால தான் வாய்ஸ் ஓவர் நீங்கள் இந்த மாதிரி வின்க்ரோ மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட் வாய்ஸ் ஓவர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும், ரீச்சும் பெட்டராக இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் நியூஸ் பேப்பர், டிவி, ரேடியோ அதையும் தாண்டி அதிகமாக விளம்பரங்கள் சோஷியல் மீடியாவில் தான் பார்க்குறோம். இன்ஸ்டாகிராமில், யூடியூப் ஷார்ட்ஸில் தான் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 to 5 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாட்டி மக்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த 3 to 5 செகண்ட்ஸ் அவங்களை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அது ஹெச்ல ஸ்டார்ட் ஆகும். என்னன்னு தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லாட்டியும் நான் இப்பவே சொல்லிடுறேன், அது வேற எதுவும் இல்லை, ஹூக் அப்படிங்கிறது தான். நான் ஒரு ஹூக் சொல்றேன், அது என்ன விளம்பரமா இருக்கும்னு மட்டும் நீங்க கெஸ் பண்ணுங்க. தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லாட்டி நான் வீடியோவோட எண்டில் அது என்ன விளம்பரம் அப்படிங்கிறத சொல்றேன். 4000 ரூபாய் செலவு பண்ணா போதும், உட்கார்ந்துகிட்டே சாப்பிடலாம். இது என்ன ப்ராடக்ட்டுக்கான ஒரு விளம்பரமா இருக்கும், எதுக்கான ஒரு ஹூக்கா இருக்கும். கண்டிப்பாக அதை பார்த்ததும் நம்ம எல்லாருமே அந்த வீடியோ பார்ப்போம் இல்லையா? ஸோ இது ஒரு பெஸ்ட் ஹூக்கு. இந்த மாதிரி உங்கள் பிராண்டுக்கும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஹூக்கோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா கான்டென்ட். அந்த ஸ்கிரிப்ட்ல நீங்க என்ன ஹைலைட்டா சொல்ல போறீங்க, டிஸ்கவுண்டா, ஆஃபர்ஸா, கிவ் அவேஸா அப்படிங்கிறத நீங்க தெளிவா சொல்லிடணும். வளவலன்லாம் இல்லாம டக்குன்னு எடுத்தோடனே சொல்லணும். அது மக்கள் பார்த்து அட்ராக்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். அடுத்ததா என்ன டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஸ்கிரிப்டே பண்ணுவோம். ஸோ அதனால என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட் டைப்னு ஒன்று இருக்கு. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் டைப் அப்படின்னா என்னன்னா, எடுத்ததை டைரக்டாக அப்படியே சொல்கிறது. த கிராண்ட் எக்ஸ்போ 2025 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத எடுத்தோடனே தெளிவாக சொல்கிறது தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் டைப்பை. டைரக்டாக அதை அப்படியே நம்ம மக்கள்கிட்ட கன்வே பண்ணுவோம். ஸோ செகண்ட் மோஸ்ட் திங் கான்வர்சேஷன் டைப். அது கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அல்லது லவ்வர்ஸ் அல்லது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க பேசிக்கிற மாதிரி. அவங்க இது நல்லா இருக்கு வாங்கலாமா, இந்த கடைக்கு நான் போனேன் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனாக ஒரு கேஷுவலாக பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் கான்வர்சேஷன் டைப். அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லாட்டி தேர்ட் டைப் கொஞ்சம் புதுமையானது. அதுதான் கான்செப்ட் ஓரியன்டட் அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துக்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கலாம். யாத்ரியா கிருப்பியா தியான் தீஜியே, அட்டென்ஷன் ப்ளீஸ் பேசஞ்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் மாதிரி பண்ணுறது, அல்லது வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது வின்க்ரோ மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஒரு ஆர்ஜே பேசுற மாதிரி பேசுறது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நிறையா இருக்கு. அதுல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கும். நியூஸ் ரீடிங் கான்செப்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்றைய முக்கிய செய்திகள் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். அது எல்லாமே நம்ம வின்க்ரோ மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்ல பண்றோம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் சூப்பர் குவாலிட்டியில, ஸ்டூடியோ குவாலிட்டியில, ப்ரொஃபஷ்னலாக ஸ்கிரிப்டிங் அண்ட் வாய்ஸ் ஓவர் நம்ம வின்க்ரோ மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்ல பண்ணுறோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்கிரிப்டிங்கோட பேசிக்ஸு. ஸோ இதெல்லாம் தெளிவானதுக்கு அப்புறம் தான் வாய்ஸ் ஓவருக்கு நம்ம மூவ் ஆகணும். வாய்ஸ் ஓவரில் மாடுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இப்போ சொன்ன டைப்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு மாடுலேஷன், ஒரு நல்ல ஒரு பேஸ் அழகாக நம்ம சொன்னோன்னா தான் அது மக்களுக்கு புரியும். ஒரு எமோஷனல் டச் இருக்கும், ஒரு ட்ரஸ்ட் வரும். அப்போ தான் அந்த ப்ராடக்ட் விளம்பரத்தை பார்க்கலாமான்னு யோசிப்பாங்க, நெக்ஸ்ட் அதை வாங்கலாமான்னு யோசிப்பாங்க. ஸோ இதில் இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து பார்த்து செதுக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வின்க்ரோ மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் ஸ்கிரிப்டும் சரி, வாய்ஸ் ஓவரும் சரி நம்ம மக்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ கிளைண்ட்டும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல்
பண்றாங்க. உங்களுக்கும் பல்க் வாய்ஸ் ஓவர் ஆர்டர்ஸ் வேணும், இப்போ மந்த்துக்கு ஒரு 10 to 15 வாய்ஸ் ஓவர் பண்ணணும், இல்லை உங்க சோஷியல் மீடியாவுக்கு வந்து கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணும், இது எல்லாமே நம்ம வின்க்ரோ மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்ல பண்றோம். இதை பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் வின்க்ரோ மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.